தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் நடத்தப்படும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A 4க்கான ஆன்லைன் வகுப்புகளுக்கான அட்மிஷன் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது எங்க அகாடமில. சோ இதனுடைய சிறப்பம்சங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வீடியோ கிளாஸஸ் நீங்க எக்ஸாம் முடிகிற வரையும் பயன்படுத்திக்கலாம். மெட்டீரியல்ஸ் வந்து உங்களுக்கு எல்லாமே இலவசமா கொரியர் மூலம் அனுப்பிடுவோம் நாங்களே. அதுக்கப்புறமா ஆன்லைன் வகுப்புகள்ல இப்போதைக்கு நாங்க சேர்ந்துட்டோம் சார். நாங்க அடுத்து டைரக்ட் கிளாஸ் வந்து சேரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, டைரக்டா வந்து லாக்டவுன்ல முடிஞ்சவொடனே டிரான்ஸ்போர்டேஷன் ஃப்ரீ ஆனோடனே நீங்க வந்து டைரக்டா எங்க அட்மிஷன் அணுகி மீதமுள்ள பேலன்ஸ் ஃபீஸை மட்டும் கட்டி நீங்க வந்து பயன்பெற்றுக்கலாம். குட் மார்னிங் எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம எல்லாருமே இந்த லாக்டவுன் முடிஞ்சு டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பரேஷனை வந்து ஃபேஸ் அப் பண்ணியிருப்போம் அப்படின்னு நான் நம்புகிறேன். இப்போ நம்ம உங்கள் ப்ரிப்பரேஷனுக்காக கொண்டு வந்திருக்க வீடியோ டிஎன்பிஎஸ்சி யூனிட் 8ஓட அஃபிஷியல் கொஸ்டின் அனலைசிஸ். எஸ், யூனிட் 8ஓட அனலைசிஸ், அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் யூனிட் 9ஓட அனலைசிஸும் வந்து நம்ம பேரலாக போடுறோம். யூனிட் 8 அண்ட் யூனிட் 9 இந்த ரெண்டுத்துலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 50 கேள்விகள் கிட்டே கேட்குறாங்க. நீங்கள் அனலைசிஸை ப்ராப்பராக புரிஞ்சுக்கிட்டு என்ன சிலபஸ் என்ன சோர்ஸ் படிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு படிச்சிங்க அப்படின்னா I can guarantee you கிட்டத்தட்ட 50க்கு நிகர 40க்கு மேற்பட்ட கேள்விகளும் நீங்கள் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுவீங்க. இதுக்கு வந்து என்னால் கேரண்டி பண்ண முடியும். இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம டிஎன்பிஎஸ்சி யூனிட் 8ல் இந்த வருஷம் குரூப் 1ல் கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் தான் எடுத்து அனலைஸ் பண்ணுறோம். போன வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் 1ல் நம்ம 10 கேள்விகள் அனலைஸ் பண்ணோம். அதே மாதிரி இந்த வீடியோவில் பார்ட் 2ல் அடுத்த 10 கேள்விகளோடு வந்திருக்கேன். ஸோ 10 கேள்விகள் அது எங்கேருந்து கேட்கப்பட்டிருக்காங்க, சோர்ஸ் புக்கில் எங்கே இருக்குது, அது மட்டும் இல்லாமல் நம்ம வெளியே இருந்து எங்கே ரெஃபர் பண்ணோம் அப்படின்ற எல்லா விஷயமும் பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எஸ், நம்மளோட முதல் கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓ ஸ்டார்டட் த ஜேர்னல் நேம்டு திராவிட பண்டிதன். அதாவது கவனிங்க, திராவிட பண்டிதன் அப்படின்ற நாளிதழை வந்து யார் ஆரம்பித்தாங்க, அப்படின்ற மேகசினை யார் ஆரம்பித்தாங்கன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸில் அவங்க கொடுத்துருக்கிறது ஜான் ரத்தினம் அவர்கள், பெரியசாமி அவர்கள், பண்டிதன் முனுசுவாமி, இரட்டைமலை சீனிவாசன் அவர்கள். இதில் யார் வந்து இந்த நூலை ஆரம்பித்தாங்க அப்படின்ற கேள்விக்கு டிஎன்பிஎஸ்சி நமக்கு கொடுத்த பதில் ஆன்சர் நாட் நோன். என்னது இது, கேள்வியும் கேட்டாச்சு, ஆப்ஷன்ஸும் கொடுத்தாச்சு, ஆனால் ஆன்சர் நாட் நோன் அப்படின்னா பிகாஸ் இங்கே கேள்வியில் பிழை இருக்குது. அந்த கேள்வி ஹூ ஸ்டார்டட் த ஜேர்னல் திராவிட பண்டிதன் இல்லை, பதில் என்னவா இருக்கணும் அப்படின்னா திராவிட பாண்டியன். ஸோ எஸ், 10th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியில் வால்யூம் 1ல் லெசன் 5ல் பார்த்தீங்க அப்படின்னா சோஷியோ ரிலிஜியஸ் ரிஃபார்ம்ஸ் அப்படின்றத வந்து படிப்பீங்க. அதாவது சமூக மத சீர்திருத்தம் அப்படின்ற ஒரு லெசனில் பார்த்தீங்க அப்படின்னா பண்டிதர் அயோத்திதாசரை பற்றி கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து கொடுத்த பேராகிராஃபில் அவரும் டி ஜான் ரத்தினம் அவர்களும் சேர்ந்து ஆரம்பித்த மேகசைன் பேர் திராவிட பாண்டியன். ஆனால் கேள்வி என்ன கேட்டாங்க அப்படின்னா திராவிட பண்டிதன் அப்படின்னு கேட்டதுனால அந்த ஒரு கொஸ்டினை டிஎன்பிஎஸ்சி வந்து டேக் பேக் பண்ணிக்கிட்டாங்க, கமிட்டி கிட்டே கொடுத்தாங்க. ஸோ என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி 10th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி லெசன் 5ல் ரொம்ப எக்ஸ்பிளிசிட்டாக இந்த ஒரு பாயிண்ட்டை கேட்டிருக்காங்க. இதே மாதிரி அடுத்த டைம் கேட்கும்போது அவங்க ஆரம்பித்த மூமெண்ட் பற்றி கேட்கலாம், திராவிட கழகம், அப்படி இல்லைன்னா அவங்க ஃபவுண்ட் பண்ண திராவிட மகாஜன சபா, இதை பற்றி கேட்கலாம். இந்த மாதிரி பண்டிதர் அயோத்திதாசர் அப்படின்ற ஒரு ரொம்ப முக்கியமான டாபிக். இதை மனசில் வச்சு தனியாக நீங்கள் நோட்ஸ் எடுத்து கண்டினியூஸாக ரிவைஸ் பண்ணி கொஷின்ஸை அட்டன் பண்ணுங்கள். ஸோ முதல் கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா எங்கேருந்து கேட்டிருக்காங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியில் வால்யூம் 1ல் லெசன் 5. கிளியர்? நம்ம அடுத்த கேள்விக்கு போகலாம். அடுத்த கேள்வி பார்த்தோம் அப்படின்னா, நேம் த விமன் லீடர் ஹூ பார்ட்டிசிபேட்டட் இன் நீல் ஸ்டாச்சு சத்யாகிரகா இன் தமிழ்நாடு 1927. 1927ல் நீல் ஸ்டாச்சு சத்யாகிரகா அப்படின்னா என்ன அப்படின்னா நீல் உருவ சிலை சத்தியாகிரக போராட்டம். இந்த போராட்டத்தில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண பெண்மணி யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நீல் உருவ சிலை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் வந்து 1857 வருஷம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரிவார்ட்டில் நிறைய பேரை வந்து கொலை பண்ணி டெஸ்ட்ராய் பண்ண ஒரு ஜெனரல். அவரோட சிலை வந்து நம்ம சென்னை, அதாவது மெட்ராஸ் மாகாணத்தில் இருந்தது. அதை எதிர்த்து பண்ண போராட்டத்தில் யார் கலந்து கொண்டாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதோட பதில் யாருன்னா பத்மசாணி அம்மாள். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இது குரூப் 1 அப்படின்றதுனால கொஷின்ஸ் வந்து ரொம்ப ஹையர் ஸ்டாண்டர்டில் கேட்டிருந்தாங்க. இது வந்து ஸ்கூல் புக்கில் எங்கேயுமே இல்லை. நம்ம இதை பற்றியான தனி அனலைசிஸ் தான் வந்து பண்ணணும். தனியாக வந்து நம்ம நீல் ஸ்டாச்சு சத்தியாகிரகம் பற்றி படிச்சிருந்தால் மட்டும்தான் பதில் சொல்ல முடியும். பட் ஸ்டில் இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து எக்ஸப்ஷன்ஸ். இந்த மாதிரி ஒரு 10லேருந்து 15 கேள்விகளுக்கு யாருக்குமே பதில் தெரியாது. அதை பற்றி நம்ம ஒரி பண்ணிக்க வேண்டாம். நமக்கு தெரிஞ்ச ஆன்சரை நம்ம ப்ராப்பராக போட்டாலே நம்ம கட் ஆஃப் கிளியர் பண்ணலாம். எஸ், அடுத்த கேள்வி பார்த்தோம் அப்படின்னா செண்பகராம பிள்ளை அப்படின்றவரை பற்றி கரெக்டான ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன், அவர் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் வந்து பிறந்து வளர்ந்தார். பாரத மாதா வாலிபர் சங்கத்தை வந்து ஆரம்பித்தார். இந்தியன் நேஷனல் ஆர்மியில் இருந்த லக்ஷ்மிபாய் அவர்களை திருமணம் செஞ்சார். அதே மாதிரி ஜெர்மன் ஆர்மியில் வந்து சேர்ந்து World War I வந்து அட்டைன் பண்ணி அதுக்கு வந்து போராடினார் அப்படின்னு கேட்குறாங்க. இதோட பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா
த 4 நாலுமே வந்து இது கரெக்ட். 1 2 3 4 இந்த கொடுத்த 4 ஸ்டேட்மெண்ட்டுமே அவரை பற்றி கரெக்ட். ஸோ பெரும்பான்மையாக பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு சின்ன ட்ரிக்ஸ் தான். இது எல்லா டைமும் ஒர்க் ஆகாது, ஆனால் மேக்ஸிமம் டைம் ஒர்க் ஆகிருக்கு. என்ன அப்படின்னா, எதுவுமே நமக்கு வந்து ஐடியாவே இல்லாத ஒருத்தரை பற்றி கேட்குறாங்க, புதுசாக ஒருத்தரை பற்றி கேட்குறாங்க அப்படின்னும் போது ஆல்மோஸ்ட் எல்லாமே கரெக்டாக இருக்கும். சில டைமில் இந்த அசர்ஷன் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் ரீசன் ரெண்டுமே வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் கரெக்டாக இருக்கும். இதை நான் நெக்ஸ்ட் குரூப் 2 ஏஓ கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணும்போது நான் உங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி சொல்லித்தரேன். பட் இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, யாருக்குமே தெரியாத ஒரு ஸ்ட்ரேஞ்சரை பற்றியான ஒரு கேள்வி கேட்டாங்க, ரொம்ப பிரபலமாக இல்லாத ஆள் பற்றி கேட்டாங்க அப்படின்னா மோஸ்ட்லி எல்லா ஆப்ஷன்ஸுமே கரெக்டாக தான் இருக்கும். ரைட்? தென் அடுத்த கேள்வி, விச் விமன் ஃப்ரீடம் ஃபைட்டர் பார்ட்டிசிபேட்டட் இன் மெட்ராஸ் சால்ட் சத்தியாகிரகா? ஸோ மெட்ராஸ் உப்பு சத்தியாகிரகம் இதில் போராடின பெண்மணி யார் அப்படின்னு கேட்குறாங்க. கொஷின்ஸ் எல்லாமே வந்து டுவோர்ட்ஸ் விமன், ஒரு பெண்ணோட விமன் எம்பவர்மெண்ட் பற்றி, பெண் போராளிகளை பற்றியான கேள்விகள் இப்போ நிறையவே இடம்பெறுது. த ஆன்சர் இஸ் செல்வி துர்காபாய். இதுவும் வந்து நம்மளோட புக்ஸ்லேயோ இல்லை நம்ம டே டு டே கடந்து போகிற நோட்ஸ்லேயோ இல்லை, பட் ஸ்டில் இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம். மெட்ராஸ் சால்ட் சத்தியாகிரகாவில் பார்ட்டிசிபேட் பண்ண விமன் ஃப்ரீடம் ஃபைட்டர் யாருன்னா செல்வி துர்காபாய் அவர்கள். எஸ், அடுத்த கேள்வி. இந்த கேள்வி பார்த்தோம் அப்படின்னா, விச் ஒன் ஆஃப் அ ஃபேக்டர் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் சவுத் இந்தியன் ரெபலியன்? ஸோ சவுத் இந்தியாவில் வந்து நடந்த ஒரு பெரும் புரட்சியில் எதெல்லாம் வந்து காரணமாக அமைஞ்சது அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு என்னெல்லாம் காரணம் அப்படின்னா, முதல்ல கம்பெனி ரிஃபார்ம்ஸ், அதாவது ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஏற்படுத்தின மாற்றங்கள். ஓகே, எக்கனாமிக் எக்ஸ்ப்ளாய்டேஷன், அதாவது பொருளாதார சுரண்டல்கள். அடுத்து ஃபெமைன், பெரும் வறட்சி. அடுத்து ஃப்ரீக்வெண்ட் வார், அடிக்கடி நடந்த போர்கள். எது காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐ கேன் கோ ஃபார் ஆல். ஏன்னா இது எல்லாமே தான் காரணம். சவுத் இந்தியன் ரெபலியன் பற்றி நம்ம கொஞ்சம் படிச்சிருந்தாலும், அதை பற்றி கொஞ்சம் நாலேஜ் இருந்தாலும் தெரியும். கம்பெனி உள்ளே வந்தாங்க, அவங்க சுரண்டல்களை ஆரம்பித்தாங்க, எல்லா ரிசோர்ஸஸும் வந்து அவங்க பக்கம் திரும்பினதுனால பெரும் புரட்சி ஏற்பட்டது. அதனால வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வார்ஸும் நடந்தது. இதெல்லாம் நடந்ததுனால தான் பெரும் புரட்சி வந்து தென்னிந்தியாவில் வெடிச்சது. இதோட சோர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, அதே 10th ஸ்டாண்டர்ட் வால்யூம் 2 ஆஃப் ஹிஸ்ட்ரியில் லெசன் 6. இப்போ தான் நம்ம லெசன் 5லேருந்து ஒரு கொஷின் பார்த்தோம். இப்போ லெசன் 6 பார்த்துக்கோங்க. 9th and 10th ஸ்டாண்டர்ட் எந்த அளவுக்கு வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு எல்லா சப்ஜெக்ட்டுமே 9th and 10th ஸ்டாண்டர்ட்லேருந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ லெசன் 6ல் பார்த்தீங்க அப்படின்னா, ரெவன்யூ கலெக்ஷன் அத்தாரிட்டி டு கம்பெனி ரூல். எப்போ நவாப் கிட்ட இருந்து கம்பெனி கிட்ட ரெவன்யூ கலெக்ஷன் பொறுப்பு மாறிச்சோ அன்னிலிருந்து பிரச்சனை ஆரம்பிச்சது அப்படின்றத தான் வந்து இங்கே சுட்டி காட்டுறாங்க. இந்த பேராகிராஃபும் பார்த்தீங்கன்னா நான் இந்த லெசன்லேருந்து தான் எடுத்திருக்கேன். ஸோ இதில் படிச்சுட்டே வந்தீங்கன்னா தெரியும், இந்த காரணங்கள் எல்லாமே ஒவ்வொரு பேராகிராஃபில் தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. அது எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி ஒரு கேள்வியை நமக்கு கேட்டிருக்காங்க. இதுதான் ஆன்சர். ஸோ கான்செப்ட்ஸை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஃபேக்ட்ஸையும் தாண்டி கான்செப்ட்ஸ் தெரிஞ்சாலே வந்து நம்ம ஆன்சர் பண்ணலாம். அடுத்து 16வது கேள்வி பார்க்க போகிறோம். இது திருக்குறள் கேள்வி. திருக்குறள் கேள்வியெல்லாம் ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்டிங். அது மட்டும் இல்லாமல் குரூப் 1ல் கேட்ட எல்லா திருக்குறளுமே வந்து மோஸ்ட் பொட்டென்ஷியல் கொஷின்ஸ். ஒவ்வொன்றுத்துலேயும் அவ்வளோ அர்த்தங்கள் ஒளிஞ்சிருக்கு. முதல்ல இந்த கேள்விக்குள்ளே போகலாம். They give the 3 options, 3 dash. These 3 are A for the rulers of land belong. அதாவது எது மூன்றும் வந்து நிலத்தை ஆளும் அரசனுக்கு தேவையானது அப்படின்றது குறிப்பிடுறாங்க. ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி நான் திருக்குறள் எல்லாமே நம்ம தமிழில் வந்து பழகிறதுனால நீங்கள் தமிழில் வந்து இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கொடுத்துட்டு இம்மூன்றும் நீங்கா நிலம் ஆள்பவர்க்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கல்வி, செல்வம், வீரம், இது வந்து ரொம்ப பிளெயினாக இருக்குது. ஓகே, இது வந்து கண்டிப்பாக வந்து திருவள்ளுவர் யூஸ் பண்ணியிருக்க மாட்டார். அறம், பொருள், இன்பம். ஸோ இங்கே வந்து நீங்கா நிலம் ஆளணும் அப்படின்ற ஒரு அரசனுக்கு அறம் வேண்டும், பொருள் வேண்டும், ஆனால் இன்பம் அப்படின்றது இட்ஸ் டூ வேக். அடுத்து தூங்காமை, கல்வி, துணிவு. ஓகே, அன்பு, பண்பு, பாசம். இதை பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் குக்ட் அப், நமக்கே தெரியுது. அன்பு, பண்பு, பாசம், இது என்னமோ போர்டில் வந்து எழுதியிருக்கிற மாதிரி ஒரு பேனர் அடிச்சிருக்கிற மாதிரி ஒரு வாசகம். இது எது ப்ராப்பரான ஆன்சர் அப்படின்னா ஆப்ஷன் சி, தூங்காமை, கல்வி, துணிவு. இது மூன்றும் தான் ஒரு நீங்கா நிலம் ஆள்பவருக்கு. ஒரு அரசன் ஒரு நிலத்தை ஆளணும், ஒரு நாட்டை ஆளணும்னா அவனுக்கு தேவை தூங்காமை, கல்வி, துணிவு. இது மூணும் இருந்தால் தான் ஒரு நாட்டை அவனால் திறம்பட ஆள முடியும் அப்படின்றது தான் வந்து திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு இந்த திருக்குறளில். இது எந்த திருக்குறள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாப்டர் 39 இறைமாட்சி. ஸோ நம்மளோட பொருள் அதிகாரத்தில் பார்த்தோம் அப்படின்னா முதல் திருக்குறளே வந்து முதல் அதிகாரமே வந்து இறைமாட்சி தான். அதில் முதல் குறளே வந்து இதுதான். இது குறள் நம்பர் 383. அதில் பார்த்தீங்கன்னா தூங்காமை, கல்வி, துணிவுடைமை இம்மூன்றும் நீங்கா நிலம் ஆள்பவர்க்கு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இது நம்ம ஸ்கூல் புக்கில் இல்லைனாலும் இறைமாட்சின்ற அதிகாரம் ரொம்ப முக்கியம். நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அதில் இருக்கிற 10 குறளில் கண்டிப்பாக ஒரு குறள் எக்ஸாம்ஸில் கேட்பாங்க. இந்த குரூப் 1 கொஸ்டின் பேப்பர்லேயே கிட்டத்தட்ட 2 குறள் இந்த சாப்டர்லேருந்தே கேட்டிருக்காங்க.
ஸோ இதை வந்து மணக்குடவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மடியின்மை அதாவது தூங்காமை, கல்வியுடைமை, ஒரு பொருளை ஆராய்ந்து துணிதலுடன் வந்து செயல்படுதல் அப்படின்னு இருக்காங்க. நமக்கு தேவை மூவா அவர்களோட உரை. வரதராசன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காலம் தாழ்த்தாத தன்மை, கல்வியுடைமை, துணியுடைமை. ஸோ தூங்காமை அப்படின்னா வந்து தூக்கத்தை குறிக்கல, காலத்தை வந்து தாழ்த்தக்கூடாது, எந்த வேலையும் தள்ளி போடக்கூடாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கருணாநிதி அவர்களும் சிமிலராக அதுக்கு உரை எழுதியிருக்காரு. இந்த மாதிரி உரையை அனலைஸ் பண்ணோம் அப்படின்னாலே வந்து நம்ம கண்டிப்பாக மறக்காது, ரைட்? அடுத்து, whom does வள்ளுவர் கால் அ ஃபூல்? யாரை வந்து அறிவில்லாதவர் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. பலகற்றும் அறிவில்லாதார் அப்படின்னு வள்ளுவர் யாரை சுட்டி காட்டுறார் அப்படின்னா, ஒன் who does not get along with society. அதாவது எவ்வளோ படிச்சிருந்தாலும் அவன் உலகத்தோடு ஒத்து நடக்காமல் இருந்தாங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக அறிவில்லாதவங்க. ஸோ ஏட்டறிவும் முக்கியம், அதே மாதிரி இந்த சொசைட்டியில் இருக்கிறவங்களோட நம்ம பழகிற அந்த அனுபவ அறிவும் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒன் who does not get along with society is a fool even though he learned அப்படின்றத சொல்லியிருக்காரு. இது எங்கே இருக்குது அப்படின்னா, நம்மளோட ஸ்கூல் புக்கில் சாப்டர் 14 ஒழுக்கமுறை மேலே கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், 3rd குறள் ஸ்ட்ரெயிட்டாக, உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவில்லாதார். ஸோ என்ன ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு குறள் பாருங்கள். உலகத்தோடு ஒத்து வாழணும் அப்படின்ற அறிவில்லாதவங்க எவ்வளோ புக் படிச்சிருந்தாலும் என்ன, கல்வி அறிவில்லாதவங்கள தான் வந்து கருதப்படுறாங்க அப்படின்றது தான் ஒழுக்கமுறை மேலே அவர் சொல்லி கொடுத்துருக்காரு. தென் 18வது கேள்வி பார்த்தோம் அப்படின்னா, டேஷ் தீஸ் ஃபோர் எ லைட் ஆஃப் ரீடர் கிங்ஸ் ரிவீல். அதாவது எந்த ஒரு 4 விஷயம் ஒரு மன்னனுக்கு தேவை. டேஷ் 4 உடையானாம் வேந்தருக்கு ஒளி. எந்த ஒரு 4 விஷயம் வேந்தருக்கு வந்து ஒரு ஒளி மாதிரி, அவரை வந்து வழி நடத்துகிற மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன 4 அப்படின்னா, பெனிஃபிஷன்ஸ், பெனவலன்ஸ், ரெக்டிடியூட் அண்ட் கேர் ஃபார் அஸ் பீப்புள். அதாவது கொடை, கருணை, நீதி, தளர்ந்த குடிகளை காத்தல். இது 4 தான் வந்து ஒரு வேந்தனுக்கு, ஒரு அரசனுக்கு அவன் வாழ்க்கையை வந்து வழிநடத்துகிற ஒரு ஒளி விளக்கு மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா, சாப்டர் 39 இறைமாட்சி. நான் சொன்னேன் இல்லையா, சாப்டர் 39லேருந்து கேள்வி. இப்போ தான் வந்து 383வது கேள்வி பார்த்தோம், அதாவது குறள் பார்த்தோம். அதுலேருந்து அடுத்த 7வது குறளே கேட்டிருக்காங்க. கொடை, அலி, செங்கோல், குடியோம்பல். கொடை அப்படின்னா வந்து மற்றவங்களுக்கு கொடுக்கறது, அலி அப்படின்னா வந்து நீதி அளித்தல், செங்கோல் அப்படின்னா வந்து எதையும் வந்து வழுவாமை, செங்கோன்மையோட ஆட்சி செய்கிறது, குடியோம்பல் அப்படின்னா மக்களை பாதுகாத்தல். இது 4 தான் வந்து ஒரு வேந்தனை வழிநடத்தும் ஒரு ஒளி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தான் வந்து வரதராசன் அவர்களும் சொல்லியிருக்காரு. கொடை, அருள், செங்கோல் முறை அண்ட் தளர்ந்த குடிகளை காத்தல். அதை அப்படியே கேட்டிருக்காங்க பாருங்க. இது 4 தான் ஒரு அரசனுக்கெல்லாம் வந்து விளக்கு போன்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. சாப்டர் 39ல் பார்த்தீங்க அப்படின்னா குறள் 390, இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம் 383. இது ரெண்டுமே வந்து நம்ம புக்கில் இல்லைனாலும் இறைமாட்சியிலிருந்து கேள்வி கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இதுவும் திருக்குறள் கேள்வி. ஹூ டஸ் தட் ஃபாலோயிங்? திருக்குறளில் who with deceitful mind in a false way walks of covert sin, 5-fold elements in a frame compose and derived within. அதாவது தமிழே கொடுத்துருக்காங்க. மஞ்ச மனத்தான் படிற்றொழுக்கம் பூதங்கால் 5 ஆகாதே நகும். அதை பார்த்தோம் அப்படின்னா, எது 5 இருக்குன்னோ இங்கே கொடுக்கப்பட்டதில் எது இருக்கிறவன் 5 பூதங்களும் சேர்ந்து வந்தாலும் அவனால் வந்து காப்பாற்ற முடியாத ஒரு விஷயம் அப்படின்னா ஃபால்ஸ் பிஹேவியர், அதாவது போலியான ஒரு நடத்தை. அப்படி இருக்கிறவங்களால எது வந்தாலும் காப்பாற்ற முடியாது. இது எங்கே அப்படின்னா, கூடா ஒழுக்கம் சாப்டர் நம்பர் 28ல் கூடா ஒழுக்கம்ல குறள் நம்பர் 271 முதல் குறள், வஞ்சமனத்தான் படிற்றொழுக்கம் பூதங்கால் 5 அகத்தே நகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை வந்து வரதராசன் அவர்கள், வஞ்சமனம் உடையவனது பொய் ஒழுக்கத்தை அவனுடைய உடம்பில் கலந்திருக்கும் 5 பூதங்களும் கண்டு தம்முள் சிரிக்கும். ஸோ வஞ்சமனம் மட்டும் இருந்துட்டு அவங்க என்னதான் வந்து வெளியே நடித்தாலும் சரி, என்னென்னமோ சேர்த்து வச்சாலும் சரி, அது எதுவுமே வந்து நிலையான இருக்காது. இதை தான் வந்து சொல்கிறாங்க. குறள் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. சாப்டர் 28ல் 271. ஏன் அப்படின்னா, மேபி நாளைக்கு இந்த சாப்டரில் வேற ஒரு குறளும் கேட்கலாம். ஸோ எந்தெந்த சாப்டரில் அவங்க கேட்டிருக்காங்களோ அந்தந்த சாப்டர் எல்லாம் டிஎன்பிஎஸ்சி முக்கியத்துவமாக கருதுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுப்போங்க. அதில் இருந்து தான் கேள்விகள் கண்டிப்பாக கேட்பாங்க அப்படின்றதும் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். தென் ஹவு டஸ் திருவள்ளுவர் கைட் அஸ் டு ஓவர் கம் ட்ரபிள்? ஒரு துன்பத்திலிருந்து நம்ம எப்படி மீண்டு வரணும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு அப்படின்னா, இங்கே 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 4 ஆப்ஷன் வேகாக இருந்தாலும் திருக்குறள் படித்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஃபைட்டிங் ட்ரபிள், அதாவது துன்பத்திற்கே துன்பம் தர வேண்டும், இடும்பைக்கு இடும்பை படுப்பர். ஸோ 7வது தமிழ் புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா
இயல் 6ல் 10ஆம் குறள் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. சாப்டர் இடுக்கண் அழியாமை. இடுக்கண் அழியாமையில் இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர், துன்பம் வந்தபோது கலங்கி நிற்காதவர் யாரு அப்படின்னா அந்த துன்பத்திற்கே துன்பம் தந்து அதையே வென்று விடுவார். ஸோ ஒரு துன்பம்னு வரும்போது எப்பவுமே வந்து நம்ம கதி கலங்கி நிற்காம அதை எப்படி வெல்லணும் அப்படின்றத யோசிக்கணும் அப்படின்றத தான் வந்து கொடுத்துருக்காரு. இது நம்ம ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களோட ரொம்ப ஃபேவரட்டான ஒரு குறள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர், இந்த குறள் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு 6 குறளில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 3 குறள் வெளியிருந்து கேட்டிருக்காங்க, 3 குறள் தான் வந்து புக்ல இருந்து கேட்டிருக்காங்க. இந்த குறளும் பார்த்தீங்க அப்படின்னா இது குரூப் 1 அப்படின்றதுனால இவ்வளோ டஃப். இதுவே குரூப் 2 குரூப் 4 இருந்தால் கண்டிப்பாக புக்கை தவிர வேற எங்கேயும் வந்து கொஸ்டின்ஸ் போகாது. ஸோ வித் திஸ் நம்ம இந்த வீடியோ வந்து என் பண்ணிக்கலாம். இதே மாதிரி அடுத்த கொஸ்டினில் செட் ஆஃப் கொஷின்ஸ் பார்ட் 3ல அடுத்த செட் ஆஃப் 10 கொஷின்ஸோடு நான் வரேன். அந்த 10 கொஷின்ஸை வந்து நம்ம அனலைஸ் பண்ணி இதே மாதிரி எந்த சோர்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் வெயிட்டிங் ஃபார் வெயிட் அப் டில் த நெக்ஸ்ட் வீடியோ. ஸோ தேங்க்யூ.